இப்போ நம்ம பேட்மிண்டன் உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கக்கூடிய பிவி சிந்து ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். பிவி சிந்து மிகப்பெரிய சாதனையாளர்னு சொல்லலாம். பேட்மிண்டன் உலகத்தில் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜாதக அமைவு எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது மீன லக்னம் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி மீன லக்னம்னு சொன்னாலே லக்னத்துக்குரியவரும் 10ஆம் இடத்துக்குரியவரும் ஒரே நபர் குரு தான். அவர் எங்கே போய் உட்காந்துட்டார் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அதுவே அவருடைய மிகச்சிறப்பான தன்மையை காட்டுதுன்னு சொல்லலாம். லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் யோகமாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அவருடைய தன்மை என்ன, அவர் எந்த அளவு சாதனையை செய்ய போகிறாரு, எந்த அளவு அதிர்ஷ்டத்தை அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் காமிச்சிடுது. இந்த மீன லக்னம்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துக்குரிய வரும் குருவாக வந்துடுறதுனால அவங்க ஒரு சிறப்பான இடத்துல அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைஞ்சிரும்னு சொல்லலாம். அப்போ நட்பு வீட்டை விருச்சிகத்தில் குரு போய் அமர்ந்துட்டார். இது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு திறமை அதிர்ஷ்டம் எல்லாமே சிறப்பாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான நல்ல ஜாதகம். ஏன்னா விளையாட்டுத்துறையில் அவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல லக்னாதிபதி சிறப்பாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே சனீஸ்வரன் அமைஞ்சிருக்கார். இதை நம்ம கவனித்து பார்க்கும்போது பொறுமை, நிதானம், கடின உழைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு விளையாட்டு வீரருக்கு தேவைப்படும். இவருடைய ஜாதகத்தில் அதுக்காகத்தான் சனீஸ்வரன் போய் லக்னத்திலேயே அமர்ந்துட்டார். அதனால தான் இவர் பொறுமை நிதானத்தோட மிக கடுமையான உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் மிகப்பெரிய சாதனைகள்லாம் செய்யறதுக்கு இதெல்லாம் இந்த கிரக அமைவெல்லாம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சத்ருசம்ஹார யோகத்தோட சிறப்பாக அமர்ந்திருக்கான்னு சொல்லலாம். சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கான்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது சாதாரணமாக அவ்வளோ எளிதாக எடுத்துக்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு வீரருக்கு எப்போதுமே ஒரு சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அந்த வீரத்தையும் பலத்தையும் கொடுத்து எதிரிகளை வெல்லும் தன்மையை கொடுக்கும் இந்த 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்வது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பலத்தையும் அவர் தன்னுடைய விளையாட்டில் ஒரு வீரியத்தோடு விளையாடி அந்த விளையாட்டை ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது இந்த 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய். அதுவும் சிம்மத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பான அமைவாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையை பொறுத்தளவில் அப்படின்னு சொல்லலாம். அதில் லக்னத்தில் போய் சனீஸ்வரன் உட்காந்துக்கார். 7ஆம் பார்வையை கடத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். விளையாட்டுத்துறையில் அவங்க இவ்வளோ பெரிய சாதனை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா லக்னாதிபதி குரு, லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில், அதாவது ஒரு தந்தையோடைய உதவியோடையே ஒரு விளையாட்டில் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறது ஒரு ஜாதகமே எடுத்துக்காட்டுது. மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். லக்னாதிபதி யோகமாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது விளையாட்டை பொறுமையாக நிதானமாக அதே மாதிரி சகிப்புத்தன்மையோட மிக கடுமையான உழைப்பை கொடுத்து விளையாடணுங்கிறதுக்காகவே லக்னத்தில் போய் சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த எல்லாத்தையும் கொடுத்து அவர் அந்த விளையாட்டு தன்மையில் நிதானம் பொறுமையெல்லாம் கடைப்பிடிச்சி கடினமான உழைப்பை கொடுத்துருக்கிறதுக்கு இந்த ஜாதக அமைவு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து இந்த விளையாட்டுத்துறையில் அதிகமான வீரியத்தை காமிச்சு விளையாட்டை ஜெயிக்கணும் ஒரு எண்ணத்தை கொடுத்து இந்த போர்க்குணத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைவுகளே காமிச்சிருது அவங்க இந்த விளையாட்டுத்துறையில் எந்த அளவு சாதிப்பாங்க அப்படிங்கிறத காமிச்சிருது. குரு 9ஆம் வீட்டில் உட்கார்ந்து 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம் ஆகியவற்றை 5, 7, 9ஆம் பார்வை வழியாக பார்க்குறாரு. லக்னத்தை குரு பார்ப்பது மிகச்சிறந்தது. யார் ஒருவருடைய லக்னத்தை குரு பார்க்குறாரோ ஜாதகத்தில் அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும்
எப்போதுமே பலத்தோடயே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சு மிதுன ராசியில் உட்காந்துருக்காங்க. சூரியனாலே அதிகாரம், ஆளுமை, ஒளி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன்னா கலைநயம், வசீகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவரோட விளையாட்டுத்துறையில் ஒரு நயத்தை வெளிப்படுத்துகிறார். கடினமான ஆட்டத்தை கூட அழகாகவும் நேர்த்தியாகவும் விளையாடும் திறனை இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய விளையாட்டு திறமையை மிக நயத்தோட கலைநயத்தோடு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி இதன் வாயிலாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஜாதக அமைவில் பார்த்திங்கன்னா குரு லக்னாதிபதி ஆகிட்டார். அவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துட்டார். கோச்சாரத்தில் குரு 9ஆம் இடத்துல வந்தாலே அவர் லக்னத்தை பார்க்குறாரு. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம்தான் பார்ப்பார். குரு கோச்சாரத்தில் லக்னத்தை பார்த்தாலும் சிறப்பு, அதாவது லக்னமில் ராசியை பார்த்தா சிறப்பு. அதே மாதிரி இப்போ லக்னத்தில் அதை பர்மனண்ட்டாக அவங்க வாழ்க்கை முழுவதும் குருவோட பார்வை லக்னத்தில் விழுவுது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். அது ஒன்றே போதும்னு சொல்லலாம். லக்னாதிபதி சிறப்பாக இருக்கிறதும் குருவோட பார்வை லக்னத்தில் விழுவுறது ரெண்டுமே போதுமே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் ஒரு அடையாளங்கள்னு சொல்லலாம். என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தாலும், மன சிக்கல்கள் வந்தாலும், உடல் ரீதியான சிக்கல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தடுத்து நல்ல நிலையை கொடுத்துருவார் குருன்னு சொல்லலாம். எப்போவுமே லக்னமும் குருவும் சிறப்பாக இருந்துட்டாலே மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானம் அதில் குரு உட்காந்துட்டார், அதுவும் மிகச்சிறப்பு. பூர்வ புண்ணியஸ்தானத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா சந்திரன் போய் 7ஆம் வீட்டில் உட்காந்துட்டார். அப்போ அந்த பூர்வ புண்ணியத்தை 7ஆம் இடம் காட்டப்போகுது. அதனால் அந்த பூர்வ புண்ணியத்தின் பலம் அந்த களத்திரஸ்தானம் வழியாக வெளிப்பட போகுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுடைய விளையாட்டு திறன் மிகச்சிறப்பாக அமைஞ்சதுக்கு இந்த ஜாதகமே ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய சந்திரன் போய் 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானம் வழியாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை களத்தில் தொடர்பு, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு மென்மையான தன்மை கொண்டவராக மிகச்சிறப்பாக காட்டப்படுகிறது. வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு அனைத்தையுமே சிறப்பாக பெற்ற PV சிந்து அவர்களுடைய வாழ்க்கை ஜாதக அமைவை தான் நம்ம பார்த்தோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.